சொல்றாங்க. நாங்க அதெல்லாம் சொல்லல. ஆனா முஸ்லீம தீவிரவாதிக சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அரசு சொன்னதுதான். அது இல்லன்னு மறக்கவே முடியாது. சொன்னதுதான். இல்ல அவை குறிப்பில் நான் நீக்கிறேன். வேண்டாம் 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 வேண்டாம். இப்ப மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வேண்டாம். என்ன பார்த்து என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அண்ணன் தமிழ் மன்சாரியோ பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு பேரே பதியப்பட்டிருக்கு. உறுப்பினர் வேண்டாம் வேண்டாம் சொல்ல உடனே மாண்பு உறுப்பினர் மாண்பு ஏவா வேலு அவர்கள் ஏவா வேலு ஏவா வேலு பாருங்க எதிர்கட்சி கொறடா முதல்ல இவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு கேளுங்க. அவரை வசந்த காலத்துக்கு அவர் எந்த நீங்க எங்க உட்காருறீங்க? நீங்க உங்க இடம் எது? உட்கார சொல்லுங்க. நடவடிக்கை எடுப்பேன். உங்க இடத்துல போய் உட்காருங்க. இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக அவர் முதல்ல இடத்துக்கு போக சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இஸ்லாமிய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அது அனைவரும் அறிந்த ஒன்று. இது சிறுபான்மை சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. நம்முடைய பேசுகிற மதுரை சட்டமன்ற உறுப்பினர் தங்களுடைய தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு அரணாக இருந்திருக்கா என்று அவர் பெருமைப்படுத்துவதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்தந்த கட்சி தலைவர் அப்படிதான் பெருமைப்படுத்துவார்கள். அதையும் எனக்கு மாற்றம் இல்லை. ஆனால் போகிற போக்கில் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர் சொன்ன வேண்டுகோளை எல்லாம் செய்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதோட மாற்று கருத்துல அதுக்கு விட்டச்ச அந்த இஸ்லாமிய தலைவர்கள் இங்கே சொல்லிட்டாங்க. பேராசிரியர் அப்துல் சரி, நம்முடைய அன்சாரியும் சரி, அதே போல நம்முடைய இவரும் சொல்லிட்டாங்க. உட்காருங்க உட்காருங்க. அப்படி இருக்கிற உட்காருங்க நீங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க நீ உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க 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 உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. எனக்கு மாணவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஓகே. என்ன இருங்க. உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க முதல்ல. மாணவ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீங்க இது ஒரு உங்களுக்கு எல்லாரும் உட்காருங்க. ஒரு நொடி உட்காருங்க. அமைதியா இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முடிங்க. இல்ல முத விஷயம் அந்த சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே என்னன்னா இது நாம ஏத்துக்கொள்ளவே கூடாது. அது கொரோனாலாம் யோசிக்கணும். இப்ப என்ன நடந்தது கேமரால காட்டினாங்களா தெரியல. அவரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாய்ச்சி ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய கூட்டி கலைவாணன் அங்க இருந்து நடுகிறதுல அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் மதிப்பிடக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இது போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்க கிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. அவர் சபாநாயகர் ஒரு கண்ணியமிக்க பதவி, கொரோனா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்துக் கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முதல் அறிமுக உரை பேசுகிறாரு. இன்னும் கவனமா உறுப்பினர்கள் பேசும்போது தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதாரத்தோடு பேசணும். ஆதாரம் கேட்கலாம். 5 முறை அவர் அறிமுக உரையை குறுக்கீடு செஞ்சு 5 முறை பேசிட்டாங்க. அவர் பேசிய கருத்துக்களுக்கு இப்ப நான் பேசுறத இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க. உட்காருங்க. அவர் பேசிய கருத்துக்களுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். ஆதாரம் வந்து அவர் சபாநாயகர் கிட்ட கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அதாங்க அவர் பேசுற கருத்துக்கு சபாநாயகர் ஆதாரம் கேட்டு அவர் கொடுக்கட்டாங்க. அவரை பேச அனுமதிக்கல. எனவே
மாண்புமிகு சபாநாயகர் மூலமா நான் தெரிவித்துக் கொள்வது என்னன்னா, தயவு செய்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்கள் சபை மாண்பை முதல்ல காப்பாற்றணும். ஒரு மூத்த உறுப்பினர் ஏற்றாலே எல்லாரும் உட்கார்ந்துடும். அவர் கொரோனா ஏன்ஸ் நிக்கிறாரு, பின்னாடி இருந்து கத்திரிக்க. சபாநாயகர் ஏன்ஸ் நிக்கிறாரு, நடு கூடத்துக்கு வந்துட்டு வராரு, இன்னொருத்தர் தடுக்கிறார். இதெல்லாம் முறையல்ல, மரபல்ல. முதல் முறை உறுப்பினர் பேசினா அவர் கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்குவாரு. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அவை குறிப்பில் நீக்கலாம், அதுக்கு என்னவோ பேசலாம். 5 முறை குறுக்கீடு செஞ்சுட்டு அவர் ஆதாரம் வச்சிருக்காரா இல்லையா, அது உண்மையா இல்லையான்றத அவர் பேச அனுமதிங்க. அப்புறம் பொறுமையா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்க. இருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, இடத்துல உட்காருங்க, இடத்துல உட்காருங்க. மாணவ அவை உட்காருங்க. மாணவ உறுப்பினர் உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. எல்லாம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவை உறுப்பினர் பேசியது தவறாக இருப்பேனால் அதை நீங்கள் அவை கண்டிப்பா உறுதியா நீக்குவேன். அவை முன்னவர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும். நீங்க பேசுறீங்களா? மாண்பு கோவில் செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் முடித்து வைத்ததற்கு பிறகும் இந்த சிற்றரோடு அவை அடுத்த தொடர் நடவடிக்கை போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அரசியல் ரீதியான பிரச்சனையாக இருந்தால் அரசியல் ரீதியாக பேசலாம், மோதிக்கொள்ளலாம், மணிகணக்கில் கூட பேசலாம். கூட்ட மேடையில பேசுவது போல பேசாம முன்னாள் முதலமைச்சர் அதை தான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு 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 சுமூகமாக போக வேண்டிய ஒரு சமுதாய பிரச்சனையை பேசும் பொழுது, மத சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பேசும் பொழுது பேசுபவர்களும் வார்த்தையை பார்த்து பேச வேண்டும், கேட்டுவிட்டு பதில் சொல்பவர்களும் வார்த்தையை பேசினால்தான் வெளியில் இருப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையை சட்டமன்றம் விரும்புகிறது என்ற பொருள். அதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு மதுரை உறுப்பினர் பேசும் பொழுது தீவிரவாதிகள் என்று திமுக சொன்னார் என்று வார்த்தையை மட்டும் படிச்சுக்கிறது பிளீஸ். அந்த வார்த்தைக்கு ஒரு ஆட்சேபனை தெரிவித்துமே தவிர அவர் பேசுவதில் நாங்கள் தலையிடவில்லை. அதன் பிறகு சகோதரி பேசினார். அவர்கள் தரப்பு அப்படி என்றால் நாங்கள் இஸ்லாம் மக்களுக்கு செய்த சலுகைகளை சொல்கிறோம். எனவே இரண்டும் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஏற்பட்ட இடர்பாடை தவிர தயவு செய்து என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாம் மக்களுக்கு பாதுகாப்பு அரண் என்பதை பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வந்து இடத்துல இருந்து பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, 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 நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் தவறா பேசியிருந்தா கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். உங்களை நான் அனுமதிக்க நீங்கள் மேற்கொண்டு பேசுகிற விடயங்கள் ஆதாரப்பூர்வமாக இருந்தால் இருங்க, வந்து ஆதாரத்தை என்கிட்ட காட்டி விட்டு பேச நான் அனுமதி அளிக்கிறேன். இருங்க, உட்காருங்க, இருங்க. அதுக்குள்ள வந்து மாண்புமிகு உறுப்பினர், இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருமே சமூக நல்லிணக்கத்தின் மீது இயல்பாகவே நாம் அக்கறை வைத்திருப்பவர்கள், உருதாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அரசியலிலே ஆளுக்கு ஒரு கூட்டணியில இருக்கலாம், ஆளுக்கு ஒரு கட்சிகளிலே இருக்கலாம், அது அவரவர் தனிப்பட்ட விருப்பங்கள், நிலைப்பாடு. ஆனால் உணர்ச்சிகரமான ஒரு விவகாரத்தில பொறுப்பற்ற முறையில கருத்துக்களை பதிவு செய்வதெல்லாம் நீங்கள் ஏற்கக்கூடாது. இதற்கு ஒரு சில விஷயங்களை நான் இங்கே விளக்கம் அளிக்க விரும்புகின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர் சகோதரர் கணேஷ் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார். என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க. நான் உங்களுக்கு நன்மையா தான் நான் பேச போறேன். இங்க இருக்கக்கூடிய முன்வரிசை அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, பின்னால் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பதற்றத்தை உருவாக்குவதிலே நீங்கள் யாரும் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். அவையின் மாண்பு கருதி, மக்களின் நலன் கருதி அந்த ஆதாரங்கள் கொடுத்திருக்க ஆதாரம் அத்தனையும் நான் ஆய்வில் வைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இது குறித்து நீங்கள் பேச மற்ற விஷயங்களுக்கு
ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்டிவிட்டார். நான் ஆதாரத்தையும் பார்த்து விட்டேன். ஆனால் அதை மிகைப்படுத்தி அவையில வெளியிட விரும்பவில்லை. அவையில் அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஆதாரங்களை என்னிடம் காட்டியிருக்கிறார். அவை குறிப்புல இருக்கிறது. அதையெல்லாம் நான் வெளியிட விரும்பவில்லை, விவாதிக்க விரும்பவில்லை. அவையின் மாண்பு கருதியும் மக்கள் நலன் கருதியும் அந்த விஷயத்தார மற்ற விஷயத்துக்கு நீங்க போங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை நான் அதுக்குள்ள போல பேரவையோட மாண்பை நான் கடைபிடிக்கிறேன். அன்பார்லிமெண்ட் வேற இந்த பேரவையில பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து ஏத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், மானிய கோரிக்கைக்குள்ள வந்துருங்க. மானிய கோரிக்கை வரேன் பாருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு தவறான வார்த்தை அந்த அவையில பேசினாலே இந்த அவையில இருந்து நீக்கிறீங்க. லைவ்ல போயிருதேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க எதிர்கட்சிக்காரங்க. என்ன லைவ்ல போயிருச்சு, ஏன் நீங்க பாத்தீங்கன்னா ஆய்வுக்கு உட்படுத்தி நீக்குங்கன்றீங்க. ஒரு வார்த்தையே தவறு. ஏன்னா அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அழகான பேர் வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயத்துக்கு நல்ல நல்ல பேரை வைக்கக்கூடிய விஷயம் இருக்கட்டும். யார் வேணா வைக்கட்டும், பேர் வைக்கட்டும். ஆனா நான் ஒரு சமுதாயத்துல பிறந்திருக்கிறேன், ஒரு சமுதாயம் சார்ந்தவனா இருக்கிறேன். 1999 என்ன பார்த்து, என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வை பேசுறேன். அண்ணன் தமிழ் மன்சாரியும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் இது இல்லாத மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் லீக்ல பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன். சொல்றதுக்கு கஷ்டம் இல்லையா? மேற்கொண்டு நான் அனுமதிக்க முடியாது. இல்ல உங்க உணர்வை நான் மதிக்கிறேன். இல்ல இருங்க. இல்ல மீண்டும் இல்லைங்க, மீண்டும் 1990 வரை நீங்க ஞாபகப்படுத்தி யாரையும் வேதனைப்படுத்த வேண்டாம், யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், யாரையும் காயப்படுத்த வேண்டாம். நடந்தது நல்லவையாக இருக்கட்டும், இனி நடக்க போது நல்லவையாக இருப்பதற்கு என்ற அந்த கருத்துக்களை மட்டும் மானிய கோரிக்கைகள் பேசுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.